வணக்கம். நான் டாக்டர் ஆனந்த பத்மநாபன் பேசுகிறேன். நான் சித்த மருத்துவக் கல்லூரியில் 1982 பட்டம் வாங்கி தமிழ்நாடு அரசில் 28 ஆண்டுகள் சித்த மருத்துவராக பணியாற்றி வந்திருக்கிறேன். நம்ம வைத்தியசாலை போத்தனூரில் 1935 எனது தந்தையார் நாராயண சர்மா அவர்களால் துவக்கப்பட்டது. இதுகாறு நடந்து வந்திருக்கிறது. சிறப்பான சிகிச்சையாக நாம் உங்கள் பாம்பு கடி, தேள் கடி ஆகியவற்றை பார்த்திருந்தோம். அந்த அனுபவங்களால் நாள்பட்ட நோய்கள், தீராத நோய்கள், அப்படி பல நோய்களுக்கும் நம்ம சித்த மருத்துவ பரிகாரம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த மருத்துவத்தை சித்தர்கள் ஆண்ட அந்த நிலையில் தமிழ் மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இது நுண்மான் அறிவு புலத்தால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நல்ல மருந்துகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலதுகளை நாம் ஜனங்களுக்கு பயன்படும்படியாக தனியாக மருந்துகளாக, மாத்திரைகளாக அதை அரசு அனுமதியுடன் மக்களுக்கு பயன்படுத்தி வருகிறோம். பல ஆயிரம் ஆண்டுகள் யோக நெறி, சித்த மருத்துவ நெறிகளை உலகுக்கு உணர்த்திய சித்தர் திருமூலரின் கோட்பாட்டின்படி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார். ஆக இந்த உடம்பை சிறப்பித்து வளரும்படியாக கற்ப நெறிகளை பயன்படுத்தும்படியாக பல காயற்ப நெறிகளை திருமூலர், போகர் ஆகியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவற்றுள் சிறப்பான மருந்துகளை தேர்ந்தெடுத்து உலக தமிழ் மக்களுக்கு வழங்கும்படியாக இந்த சித்த மருத்துவ வேளையாக சில மருந்துகளை நாங்கள் தயாரித்து ஜனங்களுக்கு பயன்படுத்தும்படியாக, ஆரோக்கியத்தை வளப்படுத்தும்படியாக, கற்ப நெறியை சிறப்பிக்கும்படியாக செய்திருக்கின்றோம். இவற்றை வழங்கி வருகிறோம். வல்லாரை மூலிகை, இதில் 2 வகை உண்டு. கொடி வல்லாரை, குற்று வல்லாரை என்று சொல்லுவார்கள். இந்த வல்லாரை மூளையினுடைய அமைப்பை பொறுத்து உள்ளது. மூளையில் ஏற்படுகின்ற மறதி நோய்கள், மன ஆரோக்கியம் இன்மை ஆகியவற்றுக்கு வல்லாரை பயன்படுகிறது. வல்லாரை கற்ப மூலிகைகளில் ஒன்று. இதில் சிறு மிளகு சேர்த்து உண்டு வர நினைவாற்றல் பெருகும். கற்ப மருந்தாக பயன்படும். ரத்தின புருஷ், இதை ஓரிதழ் தாமரை என்று சொல்லுவார்கள். இந்த மூலிகை இதனுடைய சாறு குடகுடப்பான ஒரு தன்மையை உடையது. இது இரத்தத்தில் உள்ள விஷ கிருமிகளை போக்கும், விந்து அணுக்களை கூட்டும், விந்துவை கெட்டிப்படுத்தும். ஆக தாது உரம் இன்மை, அதாவது பிள்ளைப்பேரின்மை, ஆண் மலடு ஆகியவற்றை குணப்படுத்துகின்ற வல்லமை இந்த இரத்தின புருஷுக்கு உண்டு. இதை ஓரிதழ் தாமரை என்பார்கள். இத்துடன் மிளகு சேர்த்து உண்ண இதுவும் ஒரு கற்ப மூலிகை ஆகும். மிக்யூனா என்கின்றது நமக்கு தமிழில் பூனைக்காலி விதை என்று சொல்லுவார்கள். இந்த பூனைக்காலி விதையை பாகப்படுத்தி பக்குவமாக்கி அதை மருந்தாக செய்திருக்கின்றோம். அத்துடன் திரிகடுகு மருந்துகளையும் சேர்த்துள்ளோம். இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதாவது இந்த மிக்யூனாவை, அதாவது பூனைக்காலி விதையை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆண்மை விருத்தி உண்டாகும். இது கற்பத்தில் ஒரு மருந்தினுடைய அம்சம் உள்ளது. நெடுநாள் வாழ்க்கைக்கும், நரம்பு தளர்ச்சி நோய்களுக்கும், நினைவாற்றலை பெருக்கி நரம்பு சம்பந்தமான மூளையில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாக பயன்படும்.